வணக்கம். இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இயற்கையான கருத்தரிப்புக்கு தடையாக இருக்குது, அதை சரி பண்ணக்கூடிய உணவு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது மெட்டபாலிக் இல்னஸ் எப்படி நேச்சுரல் ஃபெர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க இருந்த வரைக்கும், நம்ம முன்னோர்கள் ஒரு கூட்டு குடித்தனமாக நம்ம தாத்தா பாட்டியோடு இருந்த வரைக்கும் நிறைய புராதன கதைகளை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லி வளர்க்கிறது, விவேகானந்தர் கதைகள், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியது, தென்னாலிராமன் கதைகள், இதெல்லாம் சொல்லுவாங்க. அது பெண் குழந்தைகளுக்கும் இதே கதைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வேலுநாச்சியார் கதைகள், முத்துலக்ஷ்மி அம்மாவோட ஸ்டோரிஸ், இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் அந்த ஸ்டோரிஸை சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த மனதில் ஒரு வீரம் இருக்கும், மனதினுடைய திடத்தன்மை அதிகமாகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த கதைகள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். அப்போது மனோதைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் கூட்டு குடித்தனமாக நம்ம தாத்தா பாட்டி நம்மளோட கூட இருந்ததுனால நம்மளுடைய அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சூசைடல் டெண்டன்சிஸ் வர்றது, நிறையா ஸ்ட்ரெஸ் ஆகிறது, சின்ன குழந்தைங்க கூட டிப்ரெஷனுக்காக மருந்து சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த தைரியம் குறைஞ்சது அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டியோடு இல்லாமல் நம்ம தனியாக இருக்கிறதுனாலையோ, நம்ம மரபுகளில் ஒன்றா நம்ம கூட்டு குடித்தனமாக இருந்து நம்ம தாத்தா பாட்டி சொன்ன கதைகளை கேட்டு நம்ம வளர்ந்துருந்தோன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டிக்கு ஒரு தீர்வாக இருந்திருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அப்போது வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி குழந்தை பாக்கியத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அதாவது இயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சரி பண்ணணும். அதில் முக்கியமாக இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை சரி பண்ணணும். வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் ப்ராப்பராக செரிமானம் ஆகிறது தான் வளர்ச்சிதை மாற்றம். அது மாவு பொருள் தனியாகவும், புரத பொருள் தனியாகும், கொழுப்பு பொருள் தனியாகும், அதனுடைய ஒவ்வொரு ஜீரணமும் சீராக இருந்துச்சுன்னா வளர்ச்சிதை மாற்றம் சீராக ப்ராப்பர் மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது மேல் ஹார்மோனுடைய அளவு, டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகரிக்கும். அதனால் கருமுட்டையினுடைய எண்ணிக்கையும் சரி, அதனுடைய தரமும் சரி பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் ப்ராப்பர் ஓவியுலேஷன் நடக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒபிசிட்டி. உடல் எடை அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு கருமுட்டையினுடைய ஃபார்மேஷன் ப்ராப்பராக இருக்காது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி சர்க்கரை நோய், ரத்த சர்க்கரையோடைய அளவு பார்டர் லைனில் இருந்தால் கூட அதுவுமே இன்னைக்கு சரியாக கருப்பையில் பதிஞ்சு வளராத தன்மை, அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகிறது, அபோர்ஷன் ஆகிறது, கரு தன்னால் களையிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை, அதாவது உங்களுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவம். இந்த ஃபேட்டி லிவர் தான் நிறைய ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு தடையாக இருக்கு. அப்போ தைராய்டு முதற்கொண்டு உங்களோட ஓவேரியன் ஹார்மோன்ஸ் வரைக்கும் ப்ராப்பராக சிந்தசிஸ் ஆகி ப்ராப்பர் ஓவிலேஷன் நடந்து கருமுட்டை சீராக வளரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எல்லாமே தடுக்கக்கூடிய விஷயமாக இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதிகப்படியான செல்களில் ஏற்படக்கூடிய வீக்கம்,
அதிகம். இதனால் ஓவியுலேஷன் ப்ராசஸும் அஃபெக்ட் ஆகும், கருமுட்டை உற்பத்தி ஆகி வெடிக்கக்கூடிய தன்மையும் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி கரு உறுதல் அப்படிங்கிற ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸும் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி கரு பதிந்து வளருதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸுமே இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக சொல்லப்படுது. அப்போது இதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் டயட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதிகளில் இந்த உணவு முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க, அரிசி வகைகளும் சரி பருப்பு வகைகளும் சரி முழுமையான உணவுகளாக, முழுமையான தானியங்களாக, முழுமையான அரிசி வகைகளாக பட்டை தீட்டப்படாமல் எடுத்துக்கிறது, ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, சுண்டல் வகைகள் நிறைய சேர்த்துக்கிறது, நட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிறது, ஆலிவ் ஆயில் நிறையா சேர்த்து குக்கிங் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை சீர் செய்யக்கூடியதாக இருக்குது. அது கூடவே ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்போ நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்தணும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மெட்டபாலிசத்தை சரி பண்ணி இயற்கையான கருவுறக்கூடிய தன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்காக ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பால் கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைப்பூவை எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு அதை ½ கிளாஸாக சுண்ட வச்சு வடிகட்டிட்டு அதோட கொஞ்சம் பசும் பால் கலந்து தேன் கலந்து குடிக்கலாம். அதை ப்ராப்பராக பயன்படுத்திட்டு வரும்பொழுது டெய்லி இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் இதை பயன்படுத்துங்க. ஒரு 48 டேஸ் பயன்படுத்துங்க. அப்போ உங்கள் மெட்டபாலிசமும் ரெகுலர் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபோ எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 48 நாள் உங்களுடைய மெட்டபாலிக் இல்னஸை சரி பண்ணுறதுக்காக வேப்பம் பட்டையினுடைய கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ வேப்பம் பட்டையாக கிடைச்சாலும் சரி அல்லது பொடியாக கிடைச்சாலும் சரி 3லேருந்து 4 கிராம் வீதம் எடுத்து 2 டம்ளர் தண்ணி விட்டு அரை கிளாஸை சுண்ட வச்சு வடிகட்டி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ச்சியாக ஒரு 48 டேஸ் எடுத்துகிட்டே வரலாம். இதுவுமே உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை விரைவில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படிங்கிறது ஃபர்டிலிட்டிக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அப்போது நேச்சுரலாக ஃபர்டிலிட்டி அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஹார்மோன்களை சரி செஞ்சுக்கிறதுக்கே உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொன்ன வரைக்கும் புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.